லக்னாதிபதி உத்திரம் 2ஆம் பாதத்தில் சூரிய திசையில் பிறந்தவர். விருச்சிக லக்னம். லக்னாதிபதி செவ்வாய் பூரம் 1இல் இருக்கிறார். தற்போது செவ்வாய் திசையில் புதன் புத்தி நடக்கிறது. புதன் புத்தி 7/5/2025 முதல் 4/5/2026 வரை உள்ளது. இவருக்கு நீட் எக்ஸாம் ரிசல்ட் மற்றும் படிப்பு தடை, மேற்கொண்டு படிப்பாரா என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட்டது. ஜாதகரின் தாய் தனக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டார். இந்த ஜாதகத்தில் 3-4 தாய் ஸ்தானாதிபதி சனி, 8-11 புதன், 10ஆம் அதிபதி சூரியன் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் உள்ளதாலும், சனி சந்திரன் பரிவர்த்தனை என்பதாலும், செவ்வாய் குரு சனி தொடர்புகளை வைத்தும் நீங்கள் அரசு பணியில் இருக்கிறீர்களா என்று கேட்டேன். ஆம் என்றார். 2-5 குரு மற்றும் செவ்வாய் சனியுடைய தொடர்பை வைத்து நீங்கள் ஆரம்ப பள்ளி ஆசிரியரா என்று கேட்டேன். ஆம் என்றார். உங்களுக்கு சக ஆசிரியைகளுடன் பிரச்சனை இருக்கும் சரியா என்றேன் கேட்டேன். ஆம் என்றார். உங்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் பிரச்சனை உண்டு என்றேன். ஆம் என்று ஒத்துக்கொண்டார். அடுத்து உடல்நிலை பற்றி கேட்டார். சென்ற சனி புத்தியில் இன்றைய நாளுக்கு முன் 1 வருடத்திற்குள் அடிக்கடி நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு சென்று வந்திருப்பீர்கள். கைகளில் ஏற்பட்ட அலர்ஜி காரணமாக சென்று வந்திருப்பீர்கள். அடிக்கடி டாக்டர்களையும் மாற்றி மாற்றி பார்த்திருப்பீர்கள் என்றேன். ஆம் என்று ஒத்துக்கொண்டார். 1-6 கூடிய செவ்வாய் திசையில் 3-4 கூடிய சனி புத்தி உடன் 8-11 கூடிய புதன் பாக்கிய பாதகாதிபதி வீட்டில் மற்றும் சந்திரனின் நேர்பார்வையில். 4ம் சந்திரனும் தாயை குறிக்கிறது, புதன் தோலை குறிக்கிறது, 3ஆம் பகுதியும் புதனும் கைகளை குறிக்கிறது, சூரியன் மருத்துவரை குறிக்கிறது. 8-11 சூரியன் சேர்ந்தால் பல டாக்டர்களை மாற்றி மாற்றி பார்ப்பது. நடப்பது செவ்வாய் திசை. பகைவர் சனிக்கு. செவ்வாய் சூட்டுக்குரியவர், தடித்த கொப்பளங்களுக்கு தழும்புகளுக்கு உரியவர். இப்படியாக ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கும்போது பலன்கள் சரியாக வரும். சனி புத்தியின் இறுதியில் குணமாகி இருக்கும் என்றேன். அதாவது குரு அந்தரத்தில். ஆம் என்று ஒத்துக்கொண்டார்.